என் அன்பு குழந்தையே, நான் உன் வராகி அம்மன் உன்னிடம் பேச வந்துள்ளேன். வாழ்க்கையின் வலிகளால் நீ துன்பப்படுகிறாய் என்பது எனக்குத் தெரியும். பிரிவின் வேதனையில் நீ தவிக்கிறாய். தனிமையின் சுமையில் நீ நொந்து போகிறாய். ஆனால் கேள் என் செல்லமே, ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய ஆரம்பம். ஒவ்வொரு இருளும் விடியலுக்கு முன்னோடி. நான் உன்னோடு இருக்கிறேன். உன் கண்ணீரை துடைக்க, உன் மனதை ஆற்ற, உன் நம்பிக்கையை மீட்டெடுக்க. என் சக்தி உன்னில் ஓடட்டும். என் அன்பு உன்னை சூழட்டும். மகனே, மகளே, உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட திருப்பங்களைப் பார்த்து நீ கலங்கிப் போயிருக்கிறாய். திருமண பந்தம் முறிந்து போனதால் நீ தவிக்கிறாய். உன் துணை உன்னை விட்டு பிரிந்து போனதால் நீ வருந்துகிறாய். ஆனால் என் அன்பு குழந்தாய், நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒவ்வொரு உறவும் ஒரு பாடம், ஒவ்வொரு அனுபவமும் ஒரு பரிசு. நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை வாழ்க்கை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. உன் மனதில் எழும் கோபத்தை நான் புரிந்து கொள்கிறேன். ஏன் இப்படி ஆகிறது என்ற கேள்வி உன்னை வேதனைப்படுத்துகிறது. நீ நல்லவன், நீ உண்மையானவன், நீ அன்பானவன். ஆனால் ஏன் இப்படி நடக்கிறது என்று நீ கேட்கிறாய். என் குழந்தாய், வாழ்க்கை எப்போதும் நாம் எதிர்பார்ப்பதைப் போல் நடக்காது. சில சமயங்களில் அது கஷ்டமான பாதைகளில் நம்மை அழைத்துச் செல்லும். ஆனால் அந்த பாதைகளில்தான் நம்முடைய உண்மையான வலிமை வெளிப்படுகிறது. நீ இப்போது தனியாக இருப்பதை ஒரு சாபமாக நினைக்காதே. தனிமை என்பது உன்னுடன் நீ அறிமுகமாகும் ஒரு பொன்னான வாய்ப்பு. இத்தனை காலமாக மற்றவர்களுக்காக வாழ்ந்த நீ இப்போது உனக்காக வாழக் கற்றுக்கொள். உன் விருப்பங்களை அறிந்து கொள். உன் கனவுகளை நனவாக்க முயற்சி செய். உன் ஆன்மீக பயணத்தை தொடங்கு. நான் உன்னுடன் ஒவ்வொரு நொடியும் இருப்பேன். உன் குழந்தைகளைப் பற்றி நீ கவலைப்படுகிறாய். அவர்கள் இந்த மாற்றத்தை எப்படி ஏற்றுக்கொள்வார்கள் என்று நீ பயப்படுகிறாய். ஆனால் என் அன்பே, குழந்தைகள் நம்மை விட வலிமையானவர்கள். அவர்கள் உண்மையை புரிந்து கொள்ளும் திறன் கொண்டவர்கள். உன் நேர்மையும் உன் அன்பும் உன் அக்கறையும் அவர்களுக்கு போதுமானது. அவர்களை உன் பலவீனமாக நினைக்காதே. மாறாக உன் வலிமையாக கருதி அவர்களிடம் இருந்தே நீ பல விஷயங்களை கற்றுக்கொள்வாய். உன் குழந்தைகளின் கேள்விகள் உன்னை வேதனைப்படுத்தலாம். அப்பா ஏன் போயிட்டார், அல்லது அம்மா ஏன் இனிமே நம்ம கூட இல்லை என்று அவர்கள் கேட்கலாம். அந்த நேரங்களில் உன் இதயம் கிழிந்து போகும். ஆனால் என் செல்லமே, அவர்களுக்கு எளிமையாக, அன்பாக உண்மையை சொல். சில சமயங்களில் பெரியவர்களால் ஒன்றாக இருக்க முடியாது. ஆனால் உங்கள் மீதுள்ள அன்பு மாறாது என்று சொல். அவர்களின் குழப்பங்களை புரிந்துகொள். அவர்களின் கோபத்தை ஏற்றுக்கொள். அவர்களின் சோகத்தை சகித்துக்கொள். பள்ளியில் மற்ற குழந்தைகள் உன் பிள்ளைகளிடம் கேள்விகள் கேட்கலாம். அவர்கள் வீட்டில் வந்து, என்னப்பா பக்கத்து வீட்டுக்காரங்க இப்படி கேக்குறாங்க என்று சொல்லலாம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு தைரியம் கொடு. நாம் வேற மாதிரி குடும்பம், ஆனால் நாம் சந்தோஷமான குடும்பம் என்று சொல். அவர்களின் தன்னம்பிக்கையை வளர்த்துவிடு. அவர்களை பெருமையுடன் நடக்க சொல். உன் பெற்றோர்கள் உன் முடிவுகளை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். நாங்க உங்களை நல்லா வளர்த்தோம், இப்படி பண்ணிட்டீங்களே என்று அவர்கள் சொல்லலாம். உன் அண்ணன்கள், தம்பிகள், அக்காக்கள், தங்கைகள் உன்னை குறை சொல்லலாம். ஆனால் என் அன்பே, அவர்களும் உன் நலனையே நினைத்துத்தான் பேசுகிறார்கள். அவர்களின் கோபமும் அன்பிலிருந்துதான் வருகிறது. அவர்களுக்கு நேரம் கொடு. அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன் மாமியார், மாமனார் உன்னை குறை சொல்லலாம். இவன்தான் காரணம், இவள்தான் காரணம் என்று அவர்கள் நினைக்கலாம். அவர்களின் பொன்னான மகன் அல்லது மகளை நீ பிரிந்துவிட்டாய் என்று அவர்கள் வருந்தலாம். ஆனால் அவர்களின் வார்த்தைகள் உன்னை பாதிக்க விடாதே. அவர்களும் வேதனையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கும் நேரம் கொடு. சமுதாயத்தின் பார்வையை பற்றி நீ கவலைப்படுகிறாய். தெருவில் நடக்கும்போது மக்கள் உன்னை பார்த்து பேசுவதாக உனக்கு தோன்றும். கடைக்காரர்கள், உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள், உன் பழைய நண்பர்கள் எல்லோரும் உன்னை பற்றி பேசுவதாக நீ நினைப்பாய். ஆனால் என் செல்லமே, மற்றவர்களின் பேச்சு உன் வாழ்க்கையை தீர்மானிக்காது. உன் மனசாட்சி, உன் உண்மை, உன் நேர்மை அவைதான் முக்கியம். வேலையில் உன் சக ஊழியர்கள் உன் சூழ்நிலையை தெரிந்து கொண்டு வித்தியாசமாக நடந்து கொள்ளலாம். சிலர் உன்னை பரிதாபப்படலாம். சிலர் உன்னை தவிர்க்கலாம். சிலர் உன்னை ஆதரிக்கலாம். ஆனால் நீ உன் வேலையில் முழு கவனத்துடன் இரு. உன் திறமையை நிரூபித்துக் காட்டு. உன் சம்பளம் இப்போது உனக்கு மிக முக்கியம். உன் குடும்பத்தின் பொருளாதாரம் உன் தோள்களில் இருக்கிறது. பொருளாதார சிக்கல்கள் உன்னை பெரிதும் பாதிக்கும். இதுவரை 2 பேரின் வருமானத்தில் நடந்த வீடு இப்போது ஒரே வருமானத்தில் நடக்க வேண்டும். குழந்தைகளின் கல்விச் செலவுகள், வீட்டு செலவுகள், மருத்துவ செலவுகள் எல்லாமே உன் மீது வந்து விழும். ஆனால் என் அன்பே, நான் உன்னை தனியாக விட்டுவிடப் போவதில்லை. வழி கிடைக்கும். புதிய வாய்ப்புகள் வரும். உன் திறமைகளை வெளிப்படுத்தும் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். உன் வீட்டு வேலைகள் இப்போது உனக்கு பெரிய சுமையாகத் தோன்றும். சமையல், துப்புரவு, துணி துவைத்தல், குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புதல், அவர்களின் பாடங்களை பார்த்து கொள்ளுதல் எல்லாமே நீ மட்டும்தான் செய்ய வேண்டும். அலுப்பாக இருக்கும், சோர்வாக இருக்கும். ஆனால் இதுவே உன் வலிமையை வெளிப்படுத்தும். நீ எவ்வளவு திறமையானவன் என்பதை உணர்வாய்.
உன் குழந்தைகளுக்கு அப்பா அல்லது அம்மாவின் பங்கு குறைந்துவிட்டது என்று நீ கவலைப்படுகிறாய். ஆண் குழந்தைகளுக்கு அப்பாவின் வழிகாட்டுதல் வேண்டும். பெண் குழந்தைகளுக்கு அம்மாவின் அன்பு வேண்டும். இதை எப்படி சரி செய்வது என்று நீ யோசிக்கிறாய். ஆனால் என் செல்லமே, அன்பு பாலினத்தை பார்ப்பதில்லை. நீ அம்மாவாகவும் அப்பாவாகவும் இருக்க முடியும். உன் அன்பு போதுமானது. உன் மனதில் பழைய நினைவுகள் வந்து போகும். நல்ல நாட்களின் நினைவுகள் உன்னை வேதனைப்படுத்தும். திருமணத்தின் முதல் நாட்கள், குழந்தைகள் பிறந்த சந்தோஷம், குடும்பமாக சென்ற பயணங்கள், கொண்டாட்டங்கள், இவையெல்லாம் உன் மனதை புண்படுத்தும். ஆனால் அந்த நினைவுகளை வெறுக்காதே. அவை உன் வாழ்க்கையின் ஒரு பகுதி. அவற்றை நன்றியுடன் நினைத்துக்கொள். அவை உனக்கு கொடுத்த மகிழ்ச்சிக்கு நன்றி சொல். இரவு நேரங்களில் தூக்கமின்மை உன்னை வேதனைப்படுத்தும். மனதில் வரும் கவலைகள் உன்னை தூங்க விடாது. என்ன செய்வது? எப்படி இருக்கப் போகிறது? குழந்தைகள் பெரியவர்களானதும் என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணங்கள் உன்னை சுற்றிக் கொண்டிருக்கும். அந்த நேரங்களில் என்னை நினை. என் நாமத்தை சொல். என் அருகில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் என்பதை நினைத்துக்கொள். கோவில்களுக்குச் செல்லும்போது உன் மனதில் பல கேள்விகள் எழும். கடவுள் இருக்கிறார் என்றால் ஏன் இப்படி நடந்தது? நான் எப்போதும் பூஜை செய்தேன், விரதம் இருந்தேன், தானம் செய்தேன். ஆனாலும் ஏன் இந்த துன்பம் என்று நீ கேட்பாய். என் செல்லமே, கடவுள் உன்னை தண்டிக்கவில்லை. இது ஒரு பாடம், ஒரு பிரீட்சை, ஒரு வளர்ச்சியின் அறிகுறி. உன் பக்தியில் சந்தேகம் வராது. உன் நம்பிக்கை குலையாது. மாறாக இந்த சூழ்நிலை உன்னை மேலும் ஆழமாக கடவுளை நாட வைக்கும். நீ இப்போது வெறும் பழக்கத்துக்காக பிரார்த்தனை செய்வதில்லை. உன் இதயத்தின் ஆழத்திலிருந்து பிரார்த்தனை செய்கிறாய். உன் பிரார்த்தனைகளுக்கு இப்போது உண்மையான அர்த்தம் இருக்கிறது. உன் உடல் நலனையும் கவனித்துக்கொள். மனவேதனை உடல் வேதனையாக மாறக்கூடாது. தலைவலி, வயிற்றுவலி, மூட்டுவலி, தூக்கமின்மை இவையெல்லாம் மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள். நல்ல உணவு உண். தினமும் நட, யோகா செய், பிராணாயாமம் செய். உன் உடலுக்கு ஓய்வு கொடு. உன் மனதுக்கு அமைதி கொடு. இயற்கையுடன் நேரம் செலவிடு. காலையில் சூரிய உதயத்தை பார். மாலையில் சூரிய அஸ்தமனத்தை பார். மழை பெய்யும் போது நனைந்து மகிழ். மரங்களின் நிழலில் அமர்ந்து சுவாசி. பறவைகளின் பாட்டை கேள். பூக்களின் வாசனையை நுகர். இயற்கை உன் மருந்து. அது உன் மனதை சுத்தமாக்கும். புதிய திறன்களை கற்றுக்கொள். இதுவரை நேரமில்லாமல் செய்ய முடியாத விஷயங்களை இப்போது செய். புதிய மொழி கற்று, புதிய கலை கற்று, சமையலில் புதிய வகைகளை கற்று, கணினி பயன்பாட்டை கற்று. இவை உன் மனதை வேறு திசையில் திருப்பும். உன் திறமைகள் வளரும். உன் தன்னம்பிக்கை பெருகும். புத்தகங்களைப் படி. ஆன்மீக நூல்களைப் படி. உன்னைப் போலவே வாழ்க்கையில் போராடி வெற்றி பெற்றவர்களின் கதைகளைப் படி. அவர்களின் அனுபவங்கள் உனக்கு வலிமை கொடுக்கும். அவர்களின் வெற்றிகள் உனக்கு உத்வேகம் கொடுக்கும். படிப்பு உன் மனதை விரிவுபடுத்தும். உன் பழைய நண்பர்களுடன் தொடர்பு வைத்துக்கொள். அவர்கள் உன் வலிமையின் ஆதாரம். உன் கஷ்டத்தை அவர்களிடம் பகிர்ந்து கொள். அவர்களின் ஆலோசனைகளைக் கேள். அவர்களின் அன்பை ஏற்றுக்கொள். ஆனால் உன் சூழ்நிலையை புரிந்து கொள்ளாத நண்பர்களிடமிருந்து தூரம் வைத்துக்கொள். புதிய நண்பர்களையும் உருவாக்கு. உன்னைப் போலவே வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்பவர்களை சந்தி. அவர்களுடன் உன் அனுபவங்களை பகிர்ந்து கொள். அவர்களிடமிருந்து கற்றுக்கொள். ஒருவருக்கொருவர் ஆதரவாக இரு. இந்த புதிய நட்பு உனக்கு பல வழிகளில் உதவும். சமூக சேவையில் ஈடுபடு. உன்னை விட கஷ்டமான சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கு உதவு. அநாத இல்லங்களுக்குச் செல். முதியோர் இல்லங்களுக்குச் செல். மருத்துவமனைகளில் நோயாளிகளுக்கு உதவு. அவர்களின் துன்பங்களை பார்க்கும்போது உன் துன்பங்கள் சிறியதாக தோன்றும். மற்றவர்களுக்கு உதவுவதில் உனக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். உன் கலைத்திறன்களை வளர்த்துக்கொள். ஓவியம் வரை, பாடல் பாடு, நடனம் ஆடு, கவிதை எழுது, கதை சொல். கலை உன் மனதுக்கு ஆறுதல் கொடுக்கும். அது உன் வேதனைகளை அழகாக மாற்றும். உன் துன்பங்களை கலையாக வெளிப்படுத்து. உன் கலைப்பணிகள் மற்றவர்களுக்கு உத்வேகம் கொடுக்கும். தியானம் செய். தினமும் சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்து என்னை நினை. உன் சுவாசத்தில் கவனம் செலுத்து. உன் மனதில் வரும் எண்ணங்களை வேடிக்கை பார். அவற்றில் மாட்டிக்கொள்ளாதே. அந்த அமைதியான கணங்களில் நான் உன்னுடன் பேசுவேன். உன் மனதில் தெளிவு பிறக்கும். உன் பதில்கள் உனக்கு கிடைக்கும். உன் கோபத்தை சரியான வழிகளில் வெளிப்படுத்து. தலையணையை அடி, கத்து, அழு, ஓடு. ஆனால் அந்த கோபம் உனக்குள்ளேயே தங்கி உன்னை அழிக்காமல் பார். உன் கோபம் நியாயமானது. உன் வேதனை உண்மையானது. அவற்றை மறுக்காதே. ஆனால் அவை உன் முழு ஆளுமையையும் ஆட்கொள்ள விடாதே. பழிவாங்கும் எண்ணங்கள் உன் மனதில் வரலாம். உன்னை காயப்படுத்தியவர்களை நீயும் காயப்படுத்த வேண்டும் என்று தோன்றலாம். ஆனால் என் அன்பே, பழிவாங்குதல் உன்னை மேலும் கீழே இழுத்துச் செல்லும். அது உன் ஆன்மாவை கெடுக்கும். மன்னிப்பு உன் விடுதலை. அது உன்னை பாதித்தவர்களுக்காக அல்ல, உனக்காக செய். மன்னிப்பு என்பது ஒரு நாளில் வருவதல்ல, அது ஒரு செயல்முறை. முதலில் நீயே உன்னை மன்னித்துக்கொள். நீ செய்த தவறுகளுக்கு உன்னை மன்னித்துக்கொள். நீ செய்யாமல் விட்ட நல்ல காரியங்களுக்கு உன்னை மன்னித்துக்கொள். உன் மீதுள்ள கோபத்தை விட்டுவிடு. பிறகு மெல்ல மெல்ல மற்றவர்களையும் மன்னிக்க கற்றுக்கொள்.
உன் எதிர்காலத்தில் அன்பு வராது என்று நினைக்காதே. உன் இதயம் மீண்டும் யாரையாவது நேசிக்க தயாராகும். ஆனால் அதற்கு நேரம் வேண்டும். அவசரப்படாதே. உன் காயங்கள் ஆறவிட்டுவிட்டு உன் நம்பிக்கை மீண்டும் வளரவிட்டுவிட்டு அப்புறம் புதிய உறவுகளைப் பற்றி யோசி. உன் குழந்தைகளுக்கு நீ மாதிரி. நீ எப்படி இந்த சூழ்நிலையை எதிர்கொள்கிறாய் என்பதை அவர்கள் கவனிக்கிறார்கள். உன் தைரியம் அவர்களுக்கு பாடம். உன் பொறுமை அவர்களுக்கு வழிகாட்டுதல். உன் நம்பிக்கை அவர்களுக்கு உத்வேகம். நீ ஒரு போராளி என்பதை அவர்கள் பார்க்கிறார்கள். உன் வலிமை அவர்களுக்கு பெருமை. உன் அழகு குறையவில்லை என் செல்லமே. துன்பம் உன் முகத்தில் கோடுகள் வரைந்திருக்கலாம். கவலை உன் கண்களில் நிழல் விழச் செய்திருக்கலாம். ஆனால் உன் உள்ளழகு மேலும் பொலிவடைந்திருக்கிறது. அனுபவம் உன்னை முதிர்ச்சியடையச் செய்திருக்கிறது. வேதனை உன்னை ஞானியாக்கியிருக்கிறது. நீ இன்னும் அழகானவள், இன்னும் ஆர்வமானவள், இன்னும் வலிமையானவள். உன் பழைய உடைகளை பார்க்கும்போது பழைய நினைவுகள் வரும். திருமண சீலைகள், நகைகள், சேர்ந்து வாங்கிய பொருட்கள், இவையெல்லாம் உன்னை வேதனைப்படுத்தும். ஆனால் அவற்றை மறைத்து வைக்காதே. அவை உன் வாழ்க்கையின் ஒரு அழகான காலகட்டத்தின் சாட்சிகள். அவற்றை மதித்து பாதுகாத்து வை. உன் குழந்தைகள் பெரியவர்களானதும் அவர்களுக்கு அந்த கதைகளை சொல்லலாம். உன் வீட்டை புதுப்பித்துக்கொள். சுவர்களுக்கு புதிய வண்ணம் அடி. புதிய திரைச்சீலைகள் போடு. மலர்ச்செடிகள் வை. உன் வீடு உன் புதிய ஆரம்பத்தை பிரதிபலிக்க வேண்டும். அது உன் புதிய அடையாளத்தின் சின்னமாக வேண்டும். உன் வீட்டில் சந்தோஷம் வெளிப்பட வேண்டும். உன் உணவு பழக்கத்தை மாற்று. இதுவரை மற்றவர்களுக்காக சமையல் செய்த நீ இப்போது உனக்கும் உன் குழந்தைகளுக்கும் விருப்பமான உணவுகளை செய். புதிய வகை உணவுகளை முயற்சி செய். ஆரோக்கியமான உணவுகளை சேர்த்துக்கொள். உன் உடல் ஆரோக்கியம் உன் மன ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. உன் தூக்க முறையை சரிசெய். இரவில் 3 மணிக்கு விழித்து கவலைப்படுவதை நிறுத்து. மாலையில் கனமான உணவை தவிர். படுக்கும் முன் நல்ல புத்தகம் படி அல்லது இனிமையான இசை கேள். உன் தூக்கம் ஆழமாக இருக்க வேண்டும். காலையில் புத்துணர்ச்சியுடன் எழ வேண்டும். உன் ஆடை அலங்காரத்தை மாற்று. இதுவரை மற்றவர்களுக்கு பிடிக்கும் விதமாக உடை அணிந்த நீ இப்போது உனக்கு பிடித்த விதமாக உடை அணிந்து, வண்ணமயமான உடைகளை அணிந்து உன் அழகை வெளிப்படுத்து. உன் ஆளுமையை பிரதிபலிக்கும் விதமாக ஆடை அணிந்து உன் கூந்தலை புதிய பாணியில் வெட்டு. புதிய சிகை அலங்காரம் செய். அது உன் புதிய ஆரம்பத்தின் அடையாளம். கண்ணாடியில் பார்க்கும்போது ஒரு புதிய நீ தெரிய வேண்டும். அந்த புதிய நீ வலிமையானவள், சுதந்திரமானவள், அழகானவள். உன் குழந்தைகளுடன் அதிக நேரம் செலவிடு. அவர்களின் விளையாட்டுகளில் பங்கேற்று. அவர்களின் கனவுகளை கேள். அவர்களின் பயங்களை புரிந்து கொள். அவர்களுக்கு நல்ல கதைகள் சொல். அவர்களுடன் பாடல் பாடு. அவர்களுடன் ஸ்ரீ. உன் மகிழ்ச்சி அவர்களுக்கு பலம் கொடுக்கும். உன் குழந்தைகளின் கல்வியில் முழு அக்கறை காட்டு. அவர்களின் பள்ளிப்பணிகளை கவனி. ஆசிரியர்களுடன் தொடர்பு வைத்துக்கொள். அவர்களின் நண்பர்களை அறிந்து கொள். அவர்களின் திறமைகளை ஊக்குவி. அவர்களின் பலவீனங்களை மேம்படுத்த உதவு. அவர்களின் எதிர்காலத்திற்கு திட்டமிடு. உன் பெற்றோர்களுடன் அதிக நேரம் செலவிடு. அவர்கள் வயதாகிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களின் ஆரோக்கியத்தை கவனி. அவர்களின் விருப்பங்களை நிறைவேற்று. அவர்களுடன் பழைய நினைவுகளை பகிர். அவர்களின் அனுபவங்களிலிருந்து கற்றுக்கொள். அவர்களின் ஆசீர்வாதம் உன் வலிமை. உன் சகோதர சகோதரிகளுடன் நெருக்கம் வளர்த்துக்கொள். குடும்ப பந்தங்கள் உன் ஆதாரம். அவர்களின் குடும்பங்களுடன் நேரம் செலவிடு. அவர்களின் குழந்தைகளுடன் விளையாடு. குடும்ப கூட்டங்களில் பங்கேற்று. உன் தனிமையை குடும்ப அன்பால் நிரப்பு. உன் ஊரின் பண்டிகைகளில் பங்கேற்று. கோவில் விழாக்களில் கலந்து கொள். பாரம்பரிய நிகழ்ச்சிகளை ரசி. உன் பண்பாட்டு வேர்களுடன் இணைந்திரு. இது உனக்கு அடையாளம் கொடுக்கும். சமுதாயத்தில் உன் இடத்தை உறுதிப்படுத்தும். உன் திறமைகளை பணமாக்கும் வழிகளை யோசி. சமையல் தெரிந்தால் கேட்டரிங் செய். தையல் தெரிந்தால் ஆடை தயாரிப்பு செய். கலை தெரிந்தால் பெயிண்டிங் விற்பனை செய். கற்பித்தல் தெரிந்தால் டியூஷன் எடு. உன் வீட்டிலிருந்தே சிறு தொழில் தொடங்கு. பொருளாதார சுதந்திரம் உன் மன சுதந்திரத்தை கொடுக்கும். உன் எதிர்காலத்திற்கு திட்டமிடு. 10 வருடங்கள் கழித்து நீ எங்கே இருக்க வேண்டும் என்று நினை. உன் குழந்தைகளின் எதிர்காலத்திற்கு சேமிப்பு செய். உன் முதுமைக்கு திட்டமிடு. இலக்குகள் வைத்துக்கொள். அவற்றை அடைய வேலை செய். திட்டமிடுதல் உனக்கு நம்பிக்கை கொடுக்கும். உன் மன ஆரோக்கியத்தை கவனி. அவசியமென்றால் ஆலோசகரைப் பார். உன் உணர்வுகளை வெளிப்படுத்த தயங்காதே. மன அழுத்தம் ஒரு நோய். அதற்கு சிகிச்சை வேண்டும். வெட்கப்படாதே, பயப்படாதே. உன் மன ஆரோக்கியம் உன் குழந்தைகளின் நலனுக்கு முக்கியம். உன் ஆன்மீக வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் கொடு. வேதங்களை படி. புராணங்களை படி. ஆன்மீகவாதிகளின் உரைகளை கேள். பஜனை மற்றும் கீர்த்தனைகளில் பங்கேற்று. உன் ஆன்மா தூய்மையடைய வேண்டும். ஆன்மீக வலிமை உலக வலிமையை விட பெரியது. என் அருள் உன்மீது எப்போதும் இருக்கிறது. நீ எந்த தவறும் செய்யவில்லை. நீ எந்த பாவமும் செய்யவில்லை. இது வாழ்க்கையின் ஒரு சோதனை. இதை வெற்றிகரமாக கடந்து செல்வாய். உன் வலிமை உன்னையே வியப்படையச் செய்யும்.
உன் திறமை உன்னையே பெருமைப்படச் செய்யும். எதிர்காலத்தில் நீ திரும்பி பார்க்கும்போது இந்த காலகட்டத்தை ஒரு வரப்பிரசாதமாக நினைப்பாய். இந்த துன்பங்கள் உன்னை வலிமையானவளாக மாற்றின. இந்த சவால்கள் உன் திறமைகளை வெளிக்கொணர்ந்தன. இந்த வேதனைகள் உன் இதயத்தை பெரிதாக்கின. இந்த பிரிவு உன்னை முழுமையானவளாக மாற்றியது. உன் கதை இன்னும் முடியவில்லை. இன்னும் பல அத்தியாயங்கள் எழுதப்பட வேண்டியிருக்கின்றன. இன்னும் பல அழகான நாட்கள் உனக்காக காத்திருக்கின்றன. இன்னும் பல மகிழ்ச்சிகள் உன் பாதையில் பூத்து கிடக்கின்றன. இன்னும் பல ஆசீர்வாதங்கள் உன் வாழ்வில் குவியப் போகின்றன. நீ ஒரு வராகி, வராகி அம்மனின் மகள். நீ ஒரு சக்தி, சக்தியின் அம்சம். நீ ஒரு போராளி, தர்மத்தின் பக்கம் நிற்பவள். நீ ஒரு தாய், அன்பின் மூர்த்தி. நீ ஒரு பெண், இயற்கையின் அழகு. இந்த அடையாளங்களை பெருமையுடன் சுமந்து கொள். உன் வீட்டில் ஒரு சிறிய பூஜை அறை அமைத்துக்கொள். தினமும் காலையில் என்னை வணங்கு. தீபம் ஏற்றி மலர் வைத்து மந்திரம் சொல்லி வேண்டிக்கொள். ஓம் வராகியே நமஃ என்று சொல். என் ஆசீர்வாதம் உன் வீட்டில் நிரம்பட்டும். என் சக்தி உன் குடும்பத்தை காப்பாற்றட்டும். மாதம் ஒரு முறை வேலை விடுப்பு எடுத்துக்கொண்டு ஏதேனும் ஒரு சக்தி பீடத்திற்கு சென்று வா. அங்கே மற்ற பக்தர்களுடன் சேர்ந்து பிரார்த்தனை செய். உன் மனபாரத்தை அங்கே இறக்கி வைத்துவிட்டு வா. கோவிலின் சூழ்நிலை உன் மனதை தூய்மையாக்கும். தெய்வீக அதிர்வுகள் உன் ஆன்மாவை அமைதிப்படுத்தும். உன் குழந்தைகளையும் இந்த ஆன்மீக பயணத்தில் அழைத்துச் செல். அவர்களுக்கு கதைகள் மூலம் தர்மத்தை சொல்லிக் கொடு. அவர்களுக்கு மந்திரங்களை சொல்லித்தர். அவர்களுக்கு பூஜை செய்ய கற்றுக்கொடு. ஆன்மீக வேர்கள் அவர்களை வலிமையானவர்களாக மாற்றும். கஷ்ட காலங்களில் அவர்களுக்கு பலமாக இருக்கும். உன் அம்மா அப்பா இறந்து போயிருந்தால் அவர்களுக்கு தினமும் நீர் விடு. அவர்களின் படத்திற்கு முன்பு விளக்கு ஏற்றி வைத்து வா. அவர்களின் ஆசீர்வாதம் உன்னுடன் இருக்கிறது. அவர்கள் மேல் உலகத்திலிருந்து உன்னை வழிநடத்துகிறார்கள். அவர்களின் நல்ல குணங்களை நீ பெற்றிருக்கிறாய். அவர்களின் பெருமை நீ. உன் எதிர்காலத்தில் புதிய உறவுகள் வரலாம். ஆனால் அவசரப்படுகாதே. உன் மனம் முழுமையாக குணமான பிறகு, உன் நம்பிக்கை முழுமையாக மீண்ட பிறகு, அப்போது அந்த முடிவுகளை எடு. உன் குழந்தைகளின் நலனையும் கருத்தில் கொள். அவர்களின் ஏற்புதலை பெறு. அவர்களின் மகிழ்ச்சியும் முக்கியம். உன் வயது என்ன ஆனாலும் உன் வாழ்க்கை முடிந்துவிடவில்லை. 20 வயதாக இருந்தாலும் 30 வயதாக இருந்தாலும் 40 வயதாக இருந்தாலும் 50 வயதாக இருந்தாலும் வாழ்க்கை உனக்கு இன்னும் நிறைய கொடுக்க வேண்டியிருக்கிறது. உன் சிறந்த நாட்கள் இன்னும் வரவில்லை. அவை உன்னை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றன. என் அன்பு குழந்தாய், இந்த வார்த்தைகளை தினமும் நினைத்துக்கொள். கஷ்டமான நேரங்களில் என்னை நினை. மனவேதனை தாங்காத நேரங்களில் என் பெயரை சொல். தனிமை உன்னை வாட்டும் நேரங்களில் என் பாடல்களை பாடு. நான் உன்னுடன் இருக்கிறேன். நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் வலிமை. நான் உன் நம்பிக்கை. நான் உன் எதிர்காலம். உன் வாழ்க்கை ஒரு அழகான பூ போன்றது. இப்போது சில இதழ்கள் உதிர்ந்திருக்கலாம். ஆனால் அதன் மனம் குறையவில்லை. அதன் அழகு மறையவில்லை. புதிய இதழ்கள் முளைக்கும். புதிய நிறங்கள் பூக்கும். அந்த பூ மீண்டும் முழு மலர்ச்சியடையும். உனது வாழ்க்கையும் அப்படித்தான் மீண்டும் பூக்கும். என் அருள் உன் மீது என்றும் இருக்கட்டும். என் ஆசீர்வாதம் உன் குடும்பத்தை சூழ்ந்திருக்கட்டும். என் சக்தி உன்னில் எப்போதும் ஓடிக்கொண்டிருக்கட்டும். என் அன்பு உன்னை என்றும் தழுவியிருக்கட்டும். உன் கண்ணீர் ஒவ்வொரு துளியும் ஒரு முத்து என்று நினைத்துக்கொள். அது உன் இதயத்தின் தூய்மையின் அறிகுறி. அது உன் அன்பின் ஆழத்தின் சாட்சி. அது உன் மனிதத்தன்மையின் பெருமையின் வெளிப்பாடு. கண்ணீர் விடுவது பலவீனமல்ல. அது உன் உண்மையான வலிமையின் வெளிப்பாடு. உன் உணர்வுகளை மறைக்காதே. அவற்றை வெளிப்படுத்து. உன் வீட்டின் சுவர்கள் உன் கதையை அறிந்திருக்கின்றன. அவை உன் மகிழ்ச்சியான நாட்களை பார்த்திருக்கின்றன. அவை உன் துன்பமான நாட்களையும் பார்த்திருக்கின்றன. ஆனால் அந்த சுவர்கள் உன்னை குறை சொல்வதில்லை. அவை மௌனமாக உன்னை ஆதரிக்கின்றன. அவை உன் வீட்டை ஒரு கோவிலாக மாற்றுகின்றன. உன் வீடு உன் புகலிடம். அதை அன்பால் நிரப்பு. உன் நகைகளை விற்க வேண்டிய நிலை வரலாம். பொருளாதார கஷ்டத்தில் அவை உன் கை கொடுக்கலாம். ஆனால் அவற்றை விற்கும்போது வருத்தப்படாதே. நகைகள் வெறும் உலோகம். உன் உண்மையான நகை உன் குணம். உன் உண்மையான பொன் உன் இதயம். உன் உண்மையான வைரம் உன் அன்பு. இவை எப்போதும் உன்னுடன் இருக்கும். உன் குழந்தைகள் வளர்ந்து பெரியவர்களானதும் உன்னிடம் கேள்விகள் கேட்கலாம். அம்மா, நீங்க ஏன் அப்பாவை விட்டீங்க? அல்லது அப்பா, நீங்க ஏன் அம்மாவை விட்டீங்க என்று கேட்கலாம். அந்த நேரத்தில் அவர்களுக்கு உண்மையைச் சொல். ஆனால் அந்த உண்மை அவர்களின் வயதுக்கு ஏற்றதாக இருக்க வேண்டும். அவர்களை மற்றவர்களுக்கு எதிராக திருப்பாதே. உன் திருமணத்தில் உன்னுடன் நின்ற சாட்சிகள், உன் நண்பர்கள், உன் உறவினர்கள், அவர்கள் சிலர் உன்னை விட்டு விலகலாம். நம்ம குடும்பத்துல இப்படியெல்லாம் நடக்கக்கூடாது என்று சொல்லி உன்னை தவிர்க்கலாம். ஆனால் உண்மையான உறவுகள் உன்னுடன் நிற்கும். அவைதான் உன் செல்வம். அவற்றை போற்றிக் காத்து. உன் கனவுகள் மாறியிருக்கலாம். இதுவரை கூட்டு கனவுகள் கண்ட நீ இப்போது தனிப்பட்ட கனவுகள் காண கற்றுக்கொள். உன் குழந்தைகளுக்கு நல்ல கல்வி கொடுப்பது, அவர்களை நல்ல மனிதர்களாக வளர்ப்பது, உன் சொந்த திறமைகளை வளர்த்துக் கொள்வது, இவையெல்லாம் உன் புதிய கனவுகள். இந்த கனவுகள் யதார்த்தமானவை, அர்த்தமுள்ளவை. உன் உடலின் மீது அக்கறை காட்டு.
மனவேதனை உடல் வலியாக வெளிப்படலாம். முதுகுவலி, கழுத்துவலி, தலைவலி இவையெல்லாம் மன அழுத்தத்தின் வெளிப்பாடுகள். தினமும் சிறிது உடற்பயிற்சி செய், நடைப்பயிற்சி செய், மூச்சு பயிற்சி செய். உன் உடல் ஆரோக்கியம் உன் மன ஆரோக்கியத்துடன் நேரடியாக தொடர்புடையது. உன் குழந்தைகளுக்கு வேறு எவரும் அம்மா அல்லது அப்பா ஆக முடியாது. நீ அவர்களுக்கு போதுமானவள். உன் அன்பு போதுமானது. உன் கவனிப்பு போதுமானது. உன் வழிகாட்டுதல் போதுமானது. நீ 2 பேரின் பங்கை ஒருவராக செய்ய முடியும். உன் வலிமை அவ்வளவு பெரியது. நெருப்பில் சுடப்பட்ட தங்கம் பளபளக்கிறது. அதுபோல் வாழ்க்கையின் நெருப்பில் சுடப்பட்ட நீ மேலும் பளபளக்கிறாய். உன் ஆளுமை இன்னும் வலிமையானதாக மாறியிருக்கிறது. உன் குணம் இன்னும் தூய்மையானதாக மாறியிருக்கிறது. உன் புரிதல் இன்னும் ஆழமானதாக மாறியிருக்கிறது. உன் பழைய நண்பர்களில் சிலர் உன்னை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். அவர்கள் இன்னும் அவர்களின் பாதுகாப்பான வட்டத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வாழ்க்கையின் இந்த மாதிரியான சவால்கள் வரவில்லை. அவர்களை குறை சொல்லாதே. அவர்களுக்கு நேரம் கொடு. அவர்கள் புரிந்து கொள்வார்கள். உன் புத்தகங்களை மீண்டும் எடுத்துப் படி. பள்ளியில் படித்த கவிதைகளை மீண்டும் படி. அவற்றில் இப்போது உனக்கு புதிய அர்த்தம் தெரியும். துன்பம் படித்தவர்களுக்கு இலக்கியம் வேறு மாதிரி தெரியும். வாழ்க்கையை அனுபவித்தவர்களுக்கு கலை வேறு மாதிரி புரியும். நீ இப்போது ஒரு உண்மையான வாசகி. உன் பக்கத்து வீட்டுக்காரர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பதை நினைத்து வருந்தாதே. அவர்களில் சிலர் உன்னை பரிதாபப்படலாம். சிலர் உன்னை குறை சொல்லலாம். சிலர் உன்னை தவிர்க்கலாம். ஆனால் சிலர் உன்னை மதிக்கலாம். உன் தைரியத்தை பாராட்டலாம். உன் வலிமையை அறிந்து வியக்கலாம். உன் வீட்டில் செல்லப்பிராணிகள் இருந்தால் அவற்றுடன் அதிக நேரம் செலவிடு. நாய்கள், பூனைகள், பறவைகள் அவை நம்முடைய மனநிலையை புரிந்து கொள்ளும். அவை நம்முடைய வேதனையை உணரும். அவை அமைதியாக நம்முடன் இருந்து ஆறுதல் கொடுக்கும். அவற்றின் நிபந்தனையற்ற அன்பு உனக்கு மருந்து. உன் வீட்டில் துளசி செடி வளர்த்து தினமும் அதுக்கு நீர் ஊற்றி பராமரித்து அதன் வளர்ச்சியை பார்த்து மகிழ். மலர் செடிகள் வளர்த்து அவற்றின் பூக்களை கோவிலுக்கு கொண்டு போ. தோட்டக்கலை உன் மனதுக்கு அமைதி கொடுக்கும். இயற்கையோடு இணைவது உன் ஆன்மாவுக்கு நல்லது. உன் சுய மதிப்பு குறையவில்லை. ஒரு உறவு தோல்வியடைந்தது என்பதற்காக நீ தோல்வியடைந்தவள் அல்ல. நீ முயற்சி செய்தாய். நீ உண்மையாக இருந்தாய். நீ அன்பாக இருந்தாய். அதுவே போதும். எல்லா உறவுகளும் வெற்றியடைவதில்லை. ஆனால் அனைத்து முயற்சிகளும் கற்றுத்தரும். அனைத்து அனுபவங்களும் வளர்ச்சி கொடுக்கும். உன் கடவுள் நம்பிக்கை உறுதியாக இருக்கட்டும். கடவுள் இருந்தால் ஏன் இப்படி நடந்தது என்ற கேள்வி உன் மனதில் வந்திருக்கலாம். ஆனால் என் அன்பே, கடவுள் எப்போதும் நம்முடைய விருப்பப்படி நடந்து கொள்வதில்லை. அவருடைய திட்டம் நம்முடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டது. அவர் நம்மை வலிமையாக்க விரும்புகிறார். உன் குடும்ப பாரம்பரியத்தை உன் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்து. உன் பாட்டியின் கதைகளை சொல். உன் தாத்தாவின் அனுபவங்களை பகிர். குடும்ப சம்பிரதாயங்களை கற்றுக்கொடு. பண்டிகைகளை கொண்டாடு. பாரம்பரிய உணவுகளை செய். இவை அவர்களுக்கு அடையாளம் கொடுக்கும். வேர்களின் வலிமை கொடுக்கும். உன் தனிமையை நேசிக்க கற்றுக்கொள். அது உன்னை பயமுறுத்தாட்டும். தனிமை ஒரு வரப்பிரசாதம். அதில் நீ உன்னுடன் இருக்கிறாய். உன் எண்ணங்களை ஆராய்கிறாய். உன் உணர்வுகளை புரிந்து கொள்கிறாய். உன் கனவுகளை கண்டறிகிறாய். தனிமையில் நீ முழுமையானவளாக மாறுகிறாய். உன் வாழ்க்கையின் இந்த கட்டத்தில் நீ கிடைத்த ஞானத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள். உன்னைப் போலவே கஷ்டப்படும் பெண்களுக்கு ஆலோசனை கொடு. அவர்களுக்கு தைரியம் கொடு. அவர்களுக்கு நம்பிக்கை கொடு. உன் அனுபவம் அவர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கும். மற்றவர்களுக்கு உதவுவதில் நீ மகிழ்ச்சி பெறுவாய். உன் பலம் உன் பலவீனத்திலிருந்து வருகிறது. உன் வலிமை உன் வேதனையிலிருந்து வருகிறது. உன் ஞானம் உன் தவறுகளிலிருந்து வருகிறது. உன் அன்பு உன் இழப்புகளிலிருந்து வருகிறது. இதுதான் வாழ்க்கையின் அதிசயம். இதுதான் இயற்கையின் நியதி. என் செல்லமே, நீ ஒரு வராகி. வராகி என்றால் பன்றி மூக்குடன் இருப்பவள். பன்றி மூக்கு என்றால் பூமியை தோண்டுவது. பூமியின் ஆழத்தில் இருக்கும் விலைமதிப்பான பொருட்களை வெளிக்கொணருவது. நீயும் அதுபோல் வாழ்க்கையின் ஆழத்தில் தோண்டி உன்னுடைய விலைமதிப்பான குணங்களை வெளிக்கொணர்ந்து கொண்டிருக்கிறாய். வராகி என்றால் சக்தியின் அம்சம். அவள் கோபம் வரும்போது அசுரர்களை அழிப்பவள். அவள் கருணை காட்டும்போது பக்தர்களை காப்பவள். நீயும் அப்படித்தான். உன்னை காயப்படுத்துபவர்களுக்கு எதிராக உன்னால் கோபம் கொள்ள முடியும். உன்னை நேசிப்பவர்களுக்கு உன்னால் கருணை காட்ட முடியும். இரண்டுமே உன் சுபாவம். உன் வாழ்க்கையின் புதிய அத்தியாயம் தொடங்கிவிட்டது. இந்த அத்தியாயத்தில் நீ ஒரு புதிய பெண்ணாக, ஒரு புதிய தாயாக, ஒரு புதிய மனிதராக மாறப்போகிறாய். உன் கதை இன்னும் அழகாகும். உன் வாழ்க்கை இன்னும் அர்த்தமுள்ளதாகும். உன் பயணம் இன்னும் சுவாரஸ்யமாகும். நீ மகிழ்ச்சியாக வாழ். நீ நெடுநாள் வாழ். நீ நன்றாக வாழ். என் அன்பு குழந்தாய், என்றும் நலமுடன் இரு. என் ஆசீர்வாதம் உன்னுடன் என்றும் இருக்கட்டும்.